இப்போ சொல்றேன், நான் உன்னை கடத்தல, காப்பாத்தினேன். ஆமா, நான் திருடன்டா. உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணது நான் தான். ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு நான் கேவலமா ஆள் இல்ல. அப்படி இருந்திருந்தா நீ என் கூட இருந்த அந்த 2 ராத்திரி என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், எது வேணாலும் பண்ணிருக்கலாம். நீ என் மேல் சந்தேகப்பட்டு விட்டுட்டு போன மாதிரி நானும் விட்டு போயிருக்கலாம், மறந்தே போயிருக்கலாம். ஆனா நீ எல்லாரையும் நினைக்கிற மாதிரி என்னையும் நினைக்க கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் உன்னை தேடி வந்தேன். நான் என்ன சொல்ல வந்தேன் பொறுமையா கூட கேட்காம அவசரப்பட்டு என் மேலேயே பழிய சுமத்துட்டேன். இது பாரு, எந்த மனுஷனும் பிறக்கும் போதே திருடனா பிறக்கிறது இல்ல. ஒரு ஞானிக்கு கசப்பான கடந்த காலம் இருந்திருக்கும், ஒரு பாவிக்கு தூய்மையான எதிர்காலம் இருக்கும். என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் நான் ஒரு அனாதையானதுதான். என் சின்ன வயசுலயே எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன வளர்த்து ஆளாக்குனது என் அண்ணா அண்ணிதான். என் அண்ணன் ஒரு வெறி பிடிச்ச லட்சியவாதி. என் அண்ணன் வேலை செஞ்சுட்டு இருந்த ஃபேக்டரியில மேனேஜ்மெண்ட்டுக்கும் லேபர்ஸ்க்கும் போனஸ் விஷயத்துல தகராறாச்சு. இந்தாங்க ஸ்ட்ரைக் நோட்டீஸ். ஸ்ட்ரைக்னு ஒண்ணு நடந்தாதானே நான் கண் முன்னால் நடந்த கொலையை பார்த்தேன். என் அண்ணன் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஏன் உங்களுக்கு முரட்டுத்தனமான பிடிவாதம்? அவங்கள எதுக்கு நம்மளால முடியுமா? கண் முன்னாடி நடந்த கொலையை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? சும்மா இருங்க யார் சொன்னது? ஏதோ கார் மோதிச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு கார் டீடைல்ஸ், லொட்டு லோசுக்கு நமக்கு எதுக்கு இதெல்லாம்? நான் பார்த்ததானே சொன்னேன். பார்த்ததுல சொல்லணுங்கிற சட்டம் அது இருக்கா? உங்க ஒருத்தரால இந்த சமுதாயத்தை மாத்த முடியுமா? டேய், இத பாரு, மனுஷனா பிறந்தா சமுதாயத்தையும் குடும்பத்தையும் ஒண்ணா நினைச்சு உழைக்கும். அப்படி இல்லன்னா அவன் வெறும் ஜடம்தான். அப்படி உணர்ச்சி இல்லாத ஜடமா இருக்க நான் விரும்பல. உங்களை ஜடமா இருக்கான்னு யார் சொன்னது? டேய், இதுக்கு மேல பேசினா பல்லெல்லாம் உடைப்பேன். பயமா இருந்தா வீட்டை விட்டு வெளிய போ. பயத்தை பத்தி பேசுறேன். நமக்கு எதுக்கு ஊர்வம் வந்தா கேக்குற? நான் சொல்றேன் வேண்டாம் வேண்டாம். ஓ, எனக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா? நான் அப்படி சொல்ல அடிச்சேன்னா ராத்திரி இதெல்லாம் பேச்சுக்கோ. அவன் என்ன சொல்ல தெரியுமா? அவன் என்ன சொல்லி என்ன சொல்ல தெரியுமா? பொடி பையன், சின்ன பையன். அவன் தான் ஏதோ புரியாம பேசுறானா? பெரியவர் நீங்களா பொறுத்து கூடாதா? முடியல என் கோவத்தை அடக்க முடியல. நான் அடக்கட்டுமா? எப்படி?